ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம லோக்கல் சர்வரில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்க வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸ்டிங் ப்ரொவைடர் அதாவது லைவ் வெப்சைட்டை எப்படி நம்ம மைக்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு 4 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோம். ஸோ என்னன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோக்கல் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுலேயே வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம எந்த வெப்சைட்டுக்கு மைக்ரேட் பண்ண போகிறோமோ, ஸோ அதாவது இப்போ எதனா ஹோஸ்டிங் ப்ரொவைடர் வந்து நம்ம வாங்கியிருப்போம்ல, ஹோஸ்டிங்கராவது இல்லை ஹோஸ்ட்கேட்டர்ஸ் இந்த மாதிரி ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் நம்ம வாங்கியிருப்போம்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமைனில் வந்து நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் ஸ்டெப். ஸோ அதை வந்து பண்ணலாம் வாங்க. ஸோ நான் போன வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லோக்கலில் வந்து வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன் என்னுடைய லோக்கல் வெப்சைட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா WP Dev தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் இப்போ தான் வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய லோக்கல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, அட்மின் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. ஸோ இது என்னுடைய ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் இருக்க வெப்சைட் WP Dev தமிழ் அப்படின்ற வெப்சைட்டு. ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் இன் ஒன் WP மைக்ரேட்டர் அப்படின்ற ஒரு பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லோக்கலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அந்த பிளகினை. ஸோ இப்போ நம்ம லோக்கல் வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அட்மின்ஸ் பிளாக் அந்த வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பிளகினை ஹவர் பண்ணி ஆட் நியூன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளகின்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஆல் இன் ஒன் WP அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல் இன் ஒன் WP மைக்ரேட்டர் அண்ட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் நவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆக்டிவேட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இதே ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஹோஸ்டிங்கரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, WP Dev தமிழ்ன்ற இந்த வெப்சைட்டுக்கும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் பிளகிங் செக்ஷனுக்கு வந்துட்டேன். ஸோ இதில் வந்து ஆல் இன் ஒன் WP அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ ஆல் இன் ஒன் WP வருது பார்த்தீங்களா, ஸோ இங்கேயும் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஆல் இன் ஒன் பிளகினை நம்மளுடைய ஹோஸ்டிங்கர் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பும் வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, ஸோ இப்போ என்னுடைய லோக்கல் வெப்சைட் வந்து வந்துடுறேன். ஸோ லோக்கல் வெப்சைட் வந்துட்டு ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைட் பேனலில். ஸோ அதில் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்போர்ட் சைட் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஃபைலுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு நம்ம ஃபைலு. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆர்ச்சிவ் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ 57 MBன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நான் அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஃபைலை. ஓகே, நம்மளுக்கு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம 3 ஸ்டெப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்து ஸ்டெப் என்னன்னா, இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா லோக்கல் வெப்சைட்டை, ஸோ அதை வந்து நம்மளுடைய ஹோஸ்டிங்கர் வெப்சைட்டில் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஹோஸ்டிங்கர் வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். அதாவது என் WP Dev தமிழ் இந்த வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் வந்து ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் இந்த பிளகின் இதுலேயும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதில் வந்துட்டு இங்கே வந்து நம்ம இம்போர்ட்டை வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து எக்ஸ்போர்ட் செலக்ட் பண்ணோம்ல. ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இம்போர்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இதை நான் ஸோ இதில் வந்து ஃபைலை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ ஏன்னா அங்கே வந்து ஃபைலாக தானே எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஃபைலாக தான் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இம்போர்ட்டிங் திஸ் ஃபைல் வில் ஒன்லி ரீப்ளேஸ் மேட்சிங் கண்டென்ட். ஸோ ஆல்ரெடி இருக்கிறதோட ரீப்ளேஸ் ஆகிடும் இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ ஓகே, ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, ஒரு சைட் ஹேஸ் பீன் இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு நம்மளுக்கு மெசேஜ். ஸோ இப்போ நம்ம சைட் போயிட்டு நான் ஆல்ரெடி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள், இப்போ என்னுடைய WP Dev தமிழ் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லோக்கலில் வந்து கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா.
ஸோ லோக்கலில் கிரியேட் பண்ண அதே வெப்சைட் மாதிரியே இப்போ நம்ம ஹோஸ்டிங்கில் கிரியேட் பண்ண WP Dev தமிழ் அதுவும் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லோக்கல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வெப்சைட் அதாவது நம்ம ஹோஸ்டிங் சர்வருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மைக்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன கண்டென்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.